அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உறைவிடம் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் வீடுகள் சம்பந்தமான சட்டதிட்டங்களை ஒழுங்குகளை பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் எந்த ஒரு வீட்டிற்கு நம்ம வீடோ அலுவலகமோ செல்வதாக இருந்தாலும் அனுமதி கேட்டுவிட்டு தான் உள்ளே செல்ல வேண்டும், அனுமதி இல்லாமல் உள்ளே செல்லக்கூடாது என்பது குறித்த சில செய்திகளை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக சில சம்பவங்கள், அந்த சம்பவங்களாக இருந்தாலும் அதில் ஹதீஸும் உள்ளடக்கமாக இருக்கிறது. அப்படி சில சம்பவங்கள் இருக்கின்றன. அந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், அபு சயீத் அல் குத்ரி அவங்க சொல்கிறாங்க, ஒரு இளைஞர் சஹாபி அவர் சொல்கிறாரு, குன்து ஃபி மஜ்லிஸின் மின் மஜாலிஸில் அன்சாரிகளுடைய ஒரு சபையில் நான் அமர்ந்திருந்தேன். அப்போது அபு மூசாங்கிற மூத்த ஒரு சஹாபி ஒரு பதட்டத்தோடு ஓடி வர்றார். அன்சாரிகள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அபு மூசாங்கிறவர் ஒரு பதட்டமாக வர்றார். வந்து ஒரு செய்தி அந்த மக்கள்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் உமர் ஜனாதிபதி, இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதி ஆகியிருக்கிற நேரத்தில் நான் உமரிடத்தில் போய் உள்ளே வரலாமா என்று அனுமதி கேட்டேன். 3 தடவை நான் கேட்டேன், எந்த ஒரு பதிலும் வரல. நான் திரும்பி விட்டேன். யார் சொல்கிறா? அபு மூசா சொல்கிறார். திரும்பின உடனே உமர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஆள் சத்தம் கேட்டுச்ச, அனுமதி கேட்டார் எங்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு கேட்குறாரு. வந்தவர் அபு மூசான்னு சொல்கிறாங்க. அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அவர் அழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே, ஏன் 3 தடவை அனுமதி கேட்ட, நான் வேலையாக இருந்தேன், கொஞ்சம் நேரம் நிற்க வேண்டியதானே, நீ எதுக்கு திரும்பி போன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அபு மூசா சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இப்படி தான் சொன்னாங்க, இதஸ்தானதன் அஹதுக்கும் சலாசன், 3 தடவை அனுமதி கேட்டு ஃபலம் யூதன் லஹு, அவருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று சொன்னால் ஃபொல் எரிஞ்சு அவர் திரும்பிடட்டும். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நான் 3 தடவை கேட்டேன், நீங்கள் எதை வேலையில் இருந்திருப்பீங்க, எனக்கு பதில் வரல, நான் திரும்பிட்டேன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, பதில் வரட்டாலும் வெயிட் பண்ணி நிற்கணும், ஜனாதிபதியை பார்க்க வந்திருக்கீல, அதனால் நீ வெயிட் பண்ணி நிற்கணுன்ற மாதிரி இவர் கருதுறாரு. அப்போ இவர் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ன்னு சொன்ன உடனே உமருக்கு அது நம்ப முடியல. ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸாக இருந்தால் கூட இந்த ஹதீஸை அவர் கேள்விப்படல. அவர் வேலை வெட்டில் இருந்த காரணத்தை அது அவர் பின்னாடி சொல்லுவார், எதனால் எனக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லுவார். அப்போ இந்த செய்தி தெரியாதனால அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது ஒரு விசித்திரமான செய்தி அவருக்கு தெரியுது. ஆச்சரியமான செய்தியாக இருக்குது. ஒரு ஆளை பார்க்க போனோம்னா வேலை முடிகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதானே, அது என்ன 3 தடவை கேட்டு திரும்பி போகிறது, அது நல்ல முறையாக இல்லைன்னு அவர் நினைக்கிறார். நினச்சி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அபு மூசாட்ட சொல்கிறார், வல்லாஹி இல்லை துகைமன் அலைஹி பையினத்தின், நீ இது ஆதாரம் கொண்டு வரணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு நீ மட்டும் சொன்னால் நான் ஏற்றுக்கிற மாட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் என்று சொல்வாயானால் நீ எனக்கு ஆதாரத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை உமர் எச்சரிக்கை பண்ணுறாரு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். யார்? அபு மூசா பயந்துக்கிட்டு வர்றாரு. நீ ஆதாரம் கொண்டு வரலன்னா நடக்கிறத வேறன்ட்டார். ஆதாரம்டா என்ன? இன்னொரு ஆள் இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு ஆள் எனக்கு சொல்லணும், அப்போ தான் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ கேட்குறாரு, அமின்கும் அஹதுன் சமியஹு மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி சொன்னதை நீங்கள் யாராவது கேட்டிருக்கிறீங்களா? அதாவது 3 தடவை அனுமதி கேளுங்கள், அனுமதி தராவிட்டால் திரும்பி போயிருங்கள்னு நான் கேட்டிருக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னதை, உங்களில் வேறு யாராவது கேட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உபய் இப்னு கஅப்ங்கிற மூத்த ஒரு சஹாபி, அவர் அங்கே இருக்கிறார், பெரிய அறிஞர் அவர் சொல்கிறார், வல்லாஹி லா யக்குமு மாக்க இல்லை அஸருல் கௌம், இந்த கூட்டத்திலேயே இந்த சின்ன பையன் அபு சயீத் இருக்கார், அவர் தான் சின்ன ஆள், இந்த அபு சயீதை தவிர வேறு யாரும் உனக்கு சாட்சி சொல்ல மாட்டாங்க, நீ அவரை கூட்டிகிட்டு போ. இவருக்கு தெரிஞ்சிருக்குது உபய் இப்னு கஅபுக்கும், இருந்தாலும் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறனா நம்ம எப்படி சாட்சிக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அபு சயீத் அல் குத்ரியை கூட்டிகிட்டு போங்கிறார். அபு சயீத் சொல்கிறேன், நான் தான் உள்ளதில் சின்ன ஆளாக இருக்கிறதுனா நான் அழைச்சிக்கிட்டு போனேன், போய் உமர்கிட்ட நான் இதை சொன்னேன் அப்படின்ன உடனே அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உமர் என்ன செய்கிறாரு, ஆமாம் நாங்கள் வேலை வெட்டி வியாபாரம்னு போன வகையில் நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரியாமல் தவற விட்டுட்டோம் அப்படின்னு அவருடைய செயலுக்கு வருத்தம் தெரிவிக்கிறார். மேலும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் உன்னை மிரட்டுறதுக்காக நான் சொல்லலை, நபி வழியை புறக்கணிக்கிறதுக்காக சொல்லலை,
நபி வழியை கொஞ்சம் உறுதி செஞ்சுக்கிறேன்னு. நபி வழின்னு சொன்னால் கூப்பிட்டுத்தனமாக நம்பிடக்கூடாது, கொஞ்சம் உறுதி செய்கிறதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், அதனால தான் யாரையா கூட்டிகிட்டு வர சொன்னேன்ட்டு அவர் என்ன செய்கிறாரு, அவர் சொல்கிறார். அப்போ இதில் நம்ம என்ன வழங்குதுன்னு கேட்டால், ஒரு சொல்கிறார், ஹஃபி அலைய ஹாதா மின் அம்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மந்தப்பட்ட இந்த ஒரு செய்தி எனக்கு தெரியாமல் போய்விட்டது. அல்ஹானியான் சஃபக் பில் அஸ்வாக், கடை வீதிகளில் போய் நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தது இதெல்லாம் அறிய விடாமல் தடுத்து விட்டது. வேலை வெட்டின்னு போனதுனால ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் நாங்கள் இருக்க முடியலை, அதனால் இந்த மாதிரி செய்திகள் எனக்கு தெரியாமல் போயிடுச்சுன்ட்டு வருத்தம் பட்டிருக்கிறாரு. அவர் ஹதீஸை புறக்கணிக்கிறதுக்காக சொல்லலை. அதே அப்படி இந்த ஒரு சம்பவத்தை நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால், எந்த ஒரு சபையோ ஒரு ஆஃபீஸோ, இது கூட ஆஃபீஸ் தான், இது உமருடைய வீட்டுக்கு அவர் போகலை, உமர் ஜனாதிபதியுடைய அலுவலகத்துக்கு தான் போகிறார். அது அலுவலகமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம். ஒரு தனிப்பட்டு ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து கூட ஒரு தங்கியிருக்காருன்னு வைங்க, அந்த ரூமுக்கு போகிறாந்தா கூட அனுமதி பெற்று தான் போகணும். வீட்டுக்கு மட்டும்தான் கிடையாது. ஒருவர் தனக்கென்று ஒரு பிரைவசியை ஒருத்தர் உண்டாக்கி இருந்தாரையானால் அந்த பிரைவசியான இடத்துக்குள்ளே போவதாக இருந்தால் வரலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமா, இந்த வார்த்தையை சொல்லி தான் அஸ்ஸலாமு அலைக்கும் அதுகுழு அரபில் கேட்க தேவையில்லை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமா என்று கேட்க வேண்டும். வரலாம்னு பதில் வந்தால் தான் போகணுமே தவிர 3 தடவையும் கேட்டு வரல என்று சொன்னால் அதுக்கு மேலே அலப்பறை பண்ணிக்கிட்டு கூச்சல் பண்ணிக்கிட்டு கதவை தட்டிக்கிட்டு உடைச்சிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, பேசாமல் திரும்பி விட வேண்டும் என்பதற்கு உள்ள சான்றுகளில் இது ஒரு விஷயமாக இருக்கிறது. அதோடு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த அபு மூசா நிரூபித்த பிறகு அபு மூசாட்ட உமர் சொல்கிறாங்க, இன்னிலம் அத்தஹிம்க, நான் உன்னை சந்தேகப்படலைப்பா, நீ பொய் சொல்கிறேன்னு நான் சந்தேகப்படலை. உலாக்கின்னல் ஹதீஸன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸதீதுன், ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்ட செய்தி என்பது கடுமையான ஒரு விஷயம். வேற ஒரு விஷயத்தை நீ சொல்லி தான் கேட்டு போயிருப்பேன். அல்லாஹ்வுடைய ரசூலை பயன்படுத்தி சொன்னால் அது மார்க்கமாயிரும். அதனால் நீ சொல்கிறதுல எனக்கு டவுட் வந்துச்சுன்னா நான் உறுதிப்படுத்த கேட்பேன். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு படுது என்று சொன்னால் அதுக்கு தான் நான் சாட்சியை கேட்டேன். நீ வருத்தப்பட்டுக்கிறாத, உன்னை சந்தேகப்பட்டு நினைக்காதன்னு பிறகு அவற்றை வருத்தம் தெரிவிச்சுக்கிறார். அப்போ இது ஒரு விஷயம், அனுமதி கேட்டு செல்லணும் என்பதில் அறிந்து கொள்கிற ஒரு விஷயம். அடுத்ததாக அனுமதி கேட்க போகிறோம் இல்லையா, அப்படி போகும் பொழுது வாசலுக்கு நேரம் நின்று அனுமதி கேட்கக்கூடாது என்று அதிகமான அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஓரம் அந்த வலது பக்கமோ இடது பக்கம் நிற்கணும், நேருக்கு நேரம் நின்று அனுமதி கேட்கக்கூடாது என்று கருத்தை சொல்கிறார்கள். அது அவசியம் கிடையாது. அது திறந்த வீட்டுக்கு தான், அது கதவுகள் போடப்படாமல் சும்மா ஓப்பனாக இருந்துச்சுன்னு சொன்னால் நேருக்கு நேரம் அனுமதி அர்த்தம் இல்லை, எப்போ கண் இல்லாமல் படுமை, அதனால் ஓரமாக நிற்கணுமே தவிர நேருக்கு நேரம் நிற்கணும் என்பது அனுமதிக்கப்பட்டது தான். கதவு பூட்டப்பட்ட கதவாக இருக்குமே ஆனால் நிற்கலாம். அதுக்குரிய ஹதீஸ் என்னென்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா அத்தா பாபா கௌமின், ஒரு சமுதாயத்தினுடைய வாசலுக்கு ரசூலுல்லாஹ் வந்தார்களேயானால், ஒருத்தருடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வந்தார்களேயானால், லம் யஸ்தக்பிலில் பாப மின் தில்காய் வஜிஹி, அந்த வாசலை முகத்துக்கு நேர நிற்க மாட்டார்கள், வாசலுக்கு நேர நிற்க மாட்டார்கள். உலாக்கின் மின் ருக்குனிகில் ஐமணி அவில் ஐசரி, வலதுபுறத்திலேயோ இடதுபுறத்தில் நிற்பார்கள். கதவு நேரம் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஓரத்தில் நின்றுக்கிட்டு வரலாமா, இந்த ஓரத்தில் நின்று கொண்டு வரலாமான்னு கேட்கணுமே தவிர நேரம் நின்றுக்கிட்டு எப்படி ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டாங்க என்று சொல்லி எக்கூல் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கிற அப்துல்லாஹ் இப்னு புஸ்ருங்கிற அந்த சஹாபி சொல்கிறாரு. இதுக்கு காரணத்தை விளக்குறார். ஒதாலிக்க அன்ன தூர லம்யக்குன் அலைஹா யோமையுதன் சுத்தூருன், அன்றைய காலத்தில் வீடுகளுக்கு கதவுகள் கிடையாது, வீட்டுக்கு இந்த கதவுலாம் செஞ்சு போடுற அந்த மாதிரி வசதிலாம் கிடையாது, சும்மா ஓப்பனாக இருக்கும். அதனால் ஓப்பனாக இருக்கக்கூடிய நேரமாக இருந்ததுனால தான் ரசூலுல்லாஹ் அப்படி நேரம் நிற்கலை. ஏன் ஓரமாக நிற்கிறாங்கன்னு கேட்டால், கதவு இல்லை, சும்மா துணியை போட்டு ஸ்க்ரீன் மாதிரி போட்டுருப்பாங்க, விளைவிக்கிறோம். அப்போ நேரம் நின்றீங்கன்னு சொன்னால் அவங்க அனுமதி கொடுக்காம நீங்கள் உள்ளே பார்வை போயிடும். அவங்க உள்ளே நீங்கள் பார்க்கக்கூடாது என்பதற்கு தான் அனுமதி கேட்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கதவு அந்த துணி மாதிரி போட்டிருப்பாங்க, கதவுக்கெல்லாம் வசதி கிடையாது, ஒரு துணி அப்படி தொங்க விட்டுருப்பாங்க, அப்படி காற்றுல விலகும். நீங்கள் நேரம் நின்றீங்கன்னு சொன்னால் உள்ளே அவங்க இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பார்க்கக்கூடாது என்பதற்கு தான் அனுமதியை வாங்க சொல்லுது. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களே தவிர, இது கதவுகள் போடப்பட்ட பிறகு நேரம் இருந்தால் என்ன, ஓரமாக இருந்தால் என்ன, துணி தொங்கிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு அந்த ஹதீஸ்லேயே சேர்த்து விளக்கம் வர்றதுனால அது நேருக்கு நேரம் நின்று கூட என்ன செய்யலாம், அனுமதி கேட்கலாம். அதே நேரத்தில் சில நேரத்தில் அனுமதி இல்லாமலும் போகலாம். அனுமதி இல்லாமல் எப்போ போகலாம்னு சொல்கிறோம்னு கேட்டால், ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஆளை கூட்டிகிட்டு வாங்கங்கிறார். ஒரு ஆள் அவர் வீட்டுக்கு இந்த இஸ்மாயிலை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறார். அப்போ இஸ்மாயிலை கூட்டிகிட்டு வாங்க சொல்லிட்டதுனால அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறார். இப்போ அந்த இஸ்மாயில் நேரம் உள்ளே வந்துடலாம். இஸ்மாயிலை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் தலைவர் வர சொன்னார் போங்க அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் இவர் அழைத்து தானே வர்றாரு.
இவர் அழைக்கப்படாமல் வரல, அழைச்சிட்டாருன்னு சொன்னாலேயே அதுக்கு தகுந்த மாதிரி தயார் நிலையில் தான் அவர் இருப்பார். அழைச்சவர் வந்து அலங்குளமாக இருக்க மாட்டார், அப்போ நம்மளை தேடி எந்த நேரத்தில் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கும் பொழுது நம்ம சொல்லிட்டு போக தேவையில்லை. இவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வெயிட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு போகிறோம் என்று சொன்னால், அவங்க அழைத்து இருந்தார்கள் என்று சொன்னால் அப்போ அனுமதி கேட்க தேவையில்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரசூல் ரஜுலி இல்லை ரஜுலி இதுனுஹு, ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு ஒரு தூதரை அனுப்பி அழைத்தல் என்பது அதுதான் அனுமதியே. ஒரு ஆளை அனுப்பி இப்போ அழைச்சிட்டோம் என்று சொன்னால் அனுமதி கேட்க தேவையில்லை. விருந்து வைக்கிறாங்க, வீட்டில் விருந்து இருக்குது, 10 மணிக்கு விருந்துன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் வாட்டுக்கு விருந்து அவங்க ரெடியாக வச்சுருப்பாங்க, சாப்பிட உள்ள போயிட்டு இருக்க வேண்டியது தானே. அங்கே போய் என்ன செய்யக்கூடாது, வரலாமா சாப்பிட்லாமான்னு கேட்க தேவையில்லை. கேட்டால் கேட்டுக்கிறலாம், கேட்குறது அவசியமானா அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அவருக்கு யாரை நீங்கள் பார்க்க போகிறீங்களோ, யாருடைய இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களோ அவரும் உங்களை அழைச்சிருக்கணும். அழைத்தவர் அது உரிமையாளர் இருக்கணும். யார் அந்த கல்யாணத்துக்கு சொந்தக்காரரோ அவர் உங்களை அழைச்சிருந்தாரே, ஆனால் அவரின் அழைப்பின் பேரில் போகும்பொழுது அதுக்கு அனுமதி கேட்க வேண்டிய தேவையில்லை என்பதை இந்த ஹதீஸ், அபூ தாவூதில் வரக்கூடிய ஹதீஸு, ரசூல் ரஜுலி இல்லை ரஜுலி இதுனுஹு, ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு தூது அனுப்பி அழைத்தல் என்பது அனுமதி தான், அதுவும் அனுமதியில் சேரும் என்ற காரணத்தினால் அப்போ நம்ம அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அனுமதி கேட்கலாமா கேட்கவும் செய்யலாம், கேட்குற அவசியம் இல்லை. ஆனால் சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைச்சிருப்பாங்க, அழைக்கப்பட்டவங்க வந்து ரசூல்லாட்ட இன்னொரு அனுமதி கேட்பாங்க, அழைச்சி இருந்தாலும் அனுமதி கேட்டுரும் இருக்கிறாங்க, கட்டாயம் கிடையாதுங்கிறத தவிர நீங்கள் அப்போ கூட என்ன செய்யலாம், அழைச்சிருந்தா கூட வரலாமான்னு கேட்கலாம். அதுக்கு புகாரில் 6246 ஹதீஸில் ஒரு செய்தி இருக்கிறது. அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், தகல்து மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வந்து ரசூல்லாவோட சென்றேன், வஜத லபனன் ஃபி கதஹின், அவங்க ரசூல்லாவுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் பால் கொடுக்குறாங்க, ஒரு பாத்திரத்தில் யார் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அன்பளிப்பாக பால் கொடுத்து விட்ருக்குறாங்க. பால் கொடுத்துற இந்த மாதிரி செய்வாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஒரு அன்புல முஹப்பத்தில் ஒரு ஹதியாவாக பால் ஒரு கோலையில் ஆட்டுப்பால் கறந்து கொடுத்து விடுவாங்க. அந்த பால் வந்து ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதை நம்ம தோழர்கள்லாம் கொடுத்தா நல்லா இருக்குமே, கொஞ்சோண்டு பால் தான் வந்திருக்கிறது, இது வந்து மோஜிசா என்கிற அடிப்படையில் அந்த பால் அதிகமான பேருக்கு பயன்பட்டுருக்கு, அது தனி விஷயம். ஆனால் அந்த பால் கொஞ்சோண்டு பால் வந்திருக்கிறது. அது வந்தவொடனே என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல்லா வந்து அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, அபா ஹிர்ரின், ஹிர்னா பூனைன்ற அர்த்தம், ஹுரைரான்னா பூனை குட்டின்னு அர்த்தம். அவர் 2 விதமாகவும் சொல்லுவாங்க, அபு ஹிர்ரு என்றவரை சொல்லலாம், அபு ஹுரைரா என்ன, ஹுரைரான்னா சின்ன பூனை குட்டின்னு அர்த்தம், அபு ஹிர்னா பூனைன்னு அர்த்தம். இந்த இடத்துல அபு ஹிர்ருங்கிறாங்க அவரை, அபா ஹிர்ரின், அபு ஹிர் அவர்களை இல்ஹக் அஹ்ல சுஃபா, இந்த திண்ணை தோழர்களை போய் ஃபதுஹும் இலையே, அவங்கள என்கிட்ட அழைத்து வாருங்கள்ங்கிறாங்க. திண்ணை தோழர்கள்ட யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போன பிறகு மக்காவிலிருந்து நிறைய பேர் ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க. அவங்க அனைவருக்கும் வந்து வாழ்விடம் கிடையாது. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, மதீனா வாசிகள்லாம் கூப்பிட்டு அழைத்து, உங்களில் யார் யாருக்கு வசதி இருக்கிறதோ அவங்க ஒரு ஆளை பொறுப்பெடுத்துக்கிறங்க, ஒவ்வொரு அன்சாரியும் ஒரு முஹாஜிரை வெளியூர் வாசியை பொறுப்பெடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. யார் யார் அதுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்கிறாங்களோ அந்த மாதிரி ஆளுக்களை தனியாக லிஸ்ட் எடுத்து, நீ இவரோட போய்க்க, நீ அவரோட போய்க்க, நீ அவர் வீட்டுக்கு போ என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாயின்ட் பண்ணி விட்டுட்டாங்க. விட்டதுக்கு பிறகு பொறுப்பு எடுக்காமல் சில முஹாஜிர்கள் இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 முஹாஜிர் வந்தாங்கன்னு வைங்க, ஒரு 75 பேருக்கு தான் ஆள் கிடைச்சுன்னு வைங்க, அந்த 25 பேர் தங்குற இடம் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் வந்து வெளிப்பள்ளின்னு ஒன்று வச்சுருந்தாங்க, திண்ணை, அதுக்கு பிறகு தான் சுஃபாங்கிற திண்ணை தோழர்களாமல் அஸ்ஹாபு சுஃபாங்கிறோம்ல, திண்ணை தோழர்கள்னு அந்த பள்ளிவாசலுக்கு தொழுகிற இடம் போக வெளியில் ஒரு திண்ணை ஒன்று இருக்கும். அந்த திண்ணை என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டால், வீடு இல்லாத அங்கே தங்கிக்கிறங்க, அங்கே படுத்துக்கிறங்க, சமையல்லாம் செய்ய முடியாது, சும்மா படுத்துக்கலாம், ராத்திரியில் ஓய்வு எடுக்கலாமே தவிர மற்றபடி வேலைகளுக்கு போயிட்டு வருவாங்க, சாப்பிட்டு வந்து தூங்குறதுக்கு அந்த இடத்த பயன்படுத்திக்கிடுவாங்க. அப்படி சில பேர் நினைஞ்சாங்க, பள்ளிவாசல்லே இருந்தாங்க, வீடு கிடைக்காதவங்க, சொந்தமாக வீடு அமைக்க முடியாதவங்களும் அன்சாரிகளால் உதவிக்கு பொறுப்பேற்கப்படாமல் இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி சஹாபாக்களுக்கு பேர் தான் திண்ணை தோழர்கள்னு பேர். திண்ணை தோழர்கள்னால் வீடு இல்லை, திண்ணை தோழர்கள் அனைவருமே மக்காவாசிகளாக தான் இருப்பாங்க. மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்தவர்களாக தான் இருப்பார்கள். வந்து அவங்களுக்கு சொந்தமாக வீடு வசதி ஏற்பாடு செய்ய முடியாமல் இருப்பார்கள், அல்லது மதீனாவில் உள்ளவங்கள் பொறுப்பேற்று கொள்ளாமல் விடப்பட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தவங்களுக்கு பேர் தான் திண்ணை தோழர்கள். அப்போ அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, திண்ணையில் நிறைய தோழர்கள் படுத்து கிடக்கிறாங்க சாப்பாடு இல்லாமல், அதனால் நீ என்ன செய்ய, இல்ஹக் அஹ்ல சுஃபா, திண்ணைவாசிகளை போய் என்று ஃபதுஹும் இலையே, என்னிடத்தில் அழைத்து வா என்று சொல்கிறாங்க. சொன்ன உடனே அபூ ஹுரைரா சொல்கிறார், இப்போ அத்தைத்துஹும், நான் அவங்கள்ட்ட நேராக வந்து ஃபதஅவுத்துஹும், நான் அவங்கள அழைச்ச, ரசூல்லா அவங்களை கூப்பிட்றாங்க வாங்க என்று அழைத்தேன். அக்பலு, அவங்க ரசூல்லா கிட்ட வந்தார்கள். வந்து ஃபஸ்ட்டு அதனை வெளியே நின்று கொண்டே அனுமதி கேட்டார்கள். ரசூல்லா அழைச்சிட்டு வர சொல்லிட்டாங்க.
அழைச்சிட்டு சொன்னாலும் நேராக உள்ளே போயிடலாம், அனுமதி கேட்க தேவையில்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் அதை சொல்லிவிட்டாங்க. ஒரு மனிதர் தூதரை அனுப்பிவிட்டார் என்று சொன்னால் அதுதான் அனுமதி என்று சொன்ன காரணத்தினால் தனியாக கேட்க தேவையில்லாமல் கேட்குறாங்க. என்ன செய்கிறாங்க? அக்குபோலு அந்த திண்ணை தோழர்கள்லாம் வந்தார்கள். ஃபஸ்தாதனும் ரசூலுல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டார்கள். உதினலகும் அவங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. தகலு எல்லோரும் உள்ளே வந்தார்கள். எதுக்காக? இந்த பால் குடிக்கிறதுக்காக. இந்த பால் வச்சுருக்காங்கல்ல, அதை பங்கு வச்சு கொடுத்தாங்கங்கிறது அது வேறு ஹதீஸில் விரிவாக வருகிறது. இப்போ எதுக்கு மட்டும் இது பிரச்சனைன்னு கேட்டால், அனுமதி வந்து நமக்கு அழைக்கப்பட்டாலும் ஒருத்தருடைய அழைப்பின் பேரில் நம்ம போனாலும் சரிதான், அனுமதி கேட்பதும் அது ஒரு வழிமுறையில் இருக்குது. கேட்கவும் செய்யலாம். கேட்காம போனால் குற்றமான குற்றம் கிடையாது. எப்படி கேட்காம உள்ளே வந்தேன்னு ஒரு கேட்கல, நீ தானே கூப்பிட்ட, நீ கூப்பிட்டு நான் வந்தேன், ஏன் வந்தேன்னு இப்படி கேட்க முடியாதுல்ல. நம்மளே ஒரு ஆளை கூப்பிட்டு உள்ளே வந்தாருன்னா ஏன் வந்தேன்னு கேட்க இயலுமா? நீ கூப்பிட்டு நான் வந்திருக்கிறேன், அப்புறம் என்ன ஏன் வந்தேன்னு கேட்குறேன்ருவோம். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு இடத்துல வந்து அனுமதி வேண்டியது, இது கூட அனுமதி தான், அனுமதி வேண்டியதுலன்னு கிடையாது, இதுதான் அனுமதி. கூப்பிட விட்டார்ல அதுதான் அனுமதி. அங்கே அனுமதி இருக்கத்தான் செய்கிறது. இது ஒரு விஷயம் இருக்குது. அப்படி அனுமதி கொடுக்கும்போது நம்ம ஒரு வீட்டில் போய் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறோன்னு வைங்களேன், இது ஒரு நிறைய பேர்கிட்ட இருக்குது பழக்கம். என்னென்னு கேட்டால், நம்ம யாருங்கிறது நமக்கு தான் தெரியும், எதிரில் உள்ள ஆளுக்கு தெரியாது. ஆனால் என்ன செய்வாங்கன்னா, தெரிஞ்ச மாதிரி என்ன செய்வாங்க, இவங்க நினச்சிக்க நம்மளை பற்றி ஒரு தெரியும், கண்டிப்பாக நம்மளை தெரியாமல் யார் இருக்க போகிறா அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆள் சந்திக்கும் போது நான் யாருன்னு தெரியுதாமாங்க. அவனுக்கு தெரியவே செய்யாது. ஆமான்ற என்ன செய்கிறது, தெரியுது இவரே கேட்பார், என்ன யாருன்னு தெரியுதான்னு கேட்பார். நெசமாக அவனுக்கு தெரியவே செய்யாது. ஏதோ ஒரு தடவை பார்த்துருப்பீங்க, இவன் என்ன செய்வான், என்ன தெரியுதானோன்னு அவன் நினைச்சுவான், தெரியாதுன்னு தப்பாக நினச்சிக்கிறார். நான் தெரியுமே, யாரும் பாரு, சொல்லுங்கன்னு பதில் சொல்ல மாட்டான். அவனுக்கு ஒரு வெக்கத்தை ஒன்று, ஏன் அது கேட்குறீங்க, எனக்கு தெரியுதான்னு கேட்குறீங்க, தெரியுதான்னு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து வெளியே நின்று அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறீங்க, வரலாமாங்கிறீங்க, வரலாமான்னு என்னென்னு சொல்லி கேட்கணும் என்று கேட்டால் யார் பாடுவங்க கேட்பாங்க. வெளியே இருந்து என்ன செய்ய, அந்த சத்தத்தை வச்சு ஆள் தெரிஞ்சால் உள்ளே வர சொல்லிடுவாங்க. சும்மா நான் வரலாமான்னு அந்த சத்தத்தை வச்சு அப்படி கண்டுபிடிப்பாங்க. வெளியே இருக்கிறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமான்னா நீங்கள் யாருன்னு அவனுக்கு தெரியாத, கதவை போட்டு மூடி இருக்குத, அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமான்னு சொன்னால் அவருக்கு விளங்காது. அப்போ என்ன செய்யணும், அதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, நான் வந்து தட்டும்போது யார் பாண்ட கூட நான் தான்பாங்க. ரசூலுல்லாஹ் கடுமையான கோவம், நான் தான் யாருன்னு பேரை சொல்லு அப்படிம்பாங்க. அப்போ வாசல்னு வந்துட்டீங்கன்னு சொன்னால் யாருன்னு கேட்டால் இஸ்மாயில் வந்திருக்கேன், இப்ராஹிம் வந்திருக்கேன்னு சொல்லணுமே தவிர நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லக்கூடாது. நான் தாண்டு மாதிரி அந்த சவுண்டில் விளங்கியிருப்பார், விளங்கியிருந்தால் கேட்க மாட்டார். அவர் யாருன்னு கேட்குறது என்ன விளங்குதுன்னு கேட்டால், உங்கள் குரலை வச்சு அவருக்கு தெரியலை, நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமான்னு கேட்குறீங்க, உங்கள் குரல் பரிச்சயமாக இருந்தால் என்ன செய்வார், வாங்கன்றவார். இப்போ சில குரல்கள் பரிச்சயமாக இருக்கும்ல, சில நண்பர்கள் குரல், குடும்பத்தார் குரலாக இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னார் தான் வந்திருக்காங்கன்னு தெரியும், யாருன்னு கேட்க மாட்டோம். ஆனால் தெரியாத இடத்துக்கு போகணுன்னு வைங்க, அதிகமாக பரிச்சயம் இருக்காது, நம்ம குரல் அதிகமாக கேட்டிருக்க மாட்டார்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்னா, யாருங்க யார் நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. உள்ளே இருந்தால் என்ன செய்வாங்க, நீங்கள் யாருன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னு கேட்டால் நான் தாங்க கூடாது. நான் தாங்கிற ஒரு அறிமுகமாக அது சத்தம் தான் விளங்கி போச்சு, இல்லை தெரியாமல் தானே யாருன்னு கேட்குறாரு. உங்கள் சவுண்ட் அவர் கேட்டு போச்சு, நீங்கள் யாருன்றது உங்கள் அடையாளத்தை தெரிஞ்சுக்கிறது தான் யாருன்னு கேட்குறாரு. ஆனால் பெரும்பாலும் ஆளுக்கு சரி நான் தான் வந்திருக்கேன்பாங்க. அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒருத்தர் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் நினைஞ்சிருக்காங்க, அதை வெறுக்கிறாங்களா எப்படின்னு கேட்டால், புகாரில் 6250வது ஹதீஸில் இருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, அதைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ தைனின் கான அலா அபி, என் தந்தைக்கு ஏற்பட்ட கடன் சம்பந்தமாக பேசுவதற்காக ரசூலுல்லாஹ்ட்ட நான் வந்தேன். இந்த ஜாபிர் இருக்கார்ல, ஜாபிருடைய தகப்பனார் அப்துல்லாங்கிறவர் வந்து உஹது போரில் வந்து கடுமையான ஓட்டமெல்லாம் சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டு பெரிய தியாகி ஆகிட்டார். அந்த ஜாபிருடைய தகப்பனார் அப்துல்லா. அவர் சில ஆள்கிட்ட கடன் வாங்கியிருந்தார். அந்த கடன்காரங்களாம் இவர் நெருக்கடி பண்ணுறாங்க, ஜாபிரை எப்போ கொடுப்பேன்ட்டு. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட உதவி கேட்பதற்காக என்ன செய்கிறாரு, வர்றார். அதைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ தைனின் கான அலா அபி, என் தந்தைக்கு ஏற்பட்டிருந்த கடன் சம்பந்தமாக பேசுவதற்காக நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நான் வந்தேன். வந்து தக்கத்துல் பாப், நான் வந்து கதவை தட்டினேன். ஃபகால, அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, கதவை தான் தட்டியிருக்காரு, சவுண்டு கொடுக்கல, கதவை தட்டியிருக்கிறவன ஃபகால மன்தா, யார் அது நம்ம கேட்போம்ல, யார் அது அப்படின்னு கேட்டாங்க. புகழ்த்து நான் சொன்னேன், நான் தான் அப்படின்னு சொன்னேன். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நான் தாங்கிற, யாருன்னு சொல்லு. கண்ணகு கரிகா, அந்த நான் என்ற அந்த பதிலை ரசூலுல்லாஹ் வந்து வெறுத்தார்கள், விரும்பவில்லை. அப்போ நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் இன்னாருன்னு என்ன செய்யணும் சொல்லணுமே தவிர, நான் சொன்னால் நம்ம உலகத்துக்கு நான் சொன்னோன்னு விளங்கிடுமா? நான்கிறது யாரும் பயன்படுத்தலாமே, நான்கிற சொல்லை வந்து வரக்கூடிய அனைவருமே பயன்படுத்தலாம். அப்படிங்கும்போது இன்னார் தான் என்பது இந்த நான்கிற சொல்லை வைத்து யாராலையும் அறிந்து கொள்ள இயலாது. அப்படிங்கிறதுனால ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா அதை வெறுத்தாங்க. என்ன நான்கிற அவ்வளோதான் கேட்குறாங்க, இன்னும் நான்கிற அப்படின்னு என்ன அர்த்தம், ஒழுங்காக பேரை சொல்லி அறிமுகப்படுத்துன்னு அர்த்தம். அப்புறமேல் நடந்து அவர் சொல்லியிருப்பார்.
அதை சொல்லாட்டாலும் நான் தான் ஜாபிர் அப்படின்னு இருப்பார், இப்போ உள்ள வாப்பான்னு இருப்பாங்க. அது தனி விஷயம். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், யாருன்னு கேட்டாங்கன்னா பேரை சொல்லணும். யாருன்னு கேட்டால் என்ன, அவங்க மகன் வந்திருக்கிறேன், உங்கள் தம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க உறவை சொல்லி சொன்னாலும் விளங்கும் என்றால் அதை சொல்லிக்கிறலாம். எதை சொன்னால் விளங்குமோ அதை சொல்லணுமே தவிர நான்கிறத ஒரு அறிமுகமாக நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது. அது வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்லேருந்து விளங்குகிறது. அடுத்ததாக இந்த அனுமதி விஷயம் முடிந்து விட்டது. அடுத்ததாக வந்து வீடுகளில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எல்லாம் இந்த மாதிரியான விளக்குகள்லாம் கிடையாது, மின்சாரம்லாம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் விளக்குகள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த ஜெய்தூன் எண்ணெய் இருக்கிற ஆலிவ் ஆயிலை ஒரு மண் சட்டியில் ஊற்றுவாங்க, அதில் ஒரு திரியை போடுவாங்க, அதை கொளுத்தி விடுவாங்க. அதுதான் விளக்குங்கிறது என்னது, ஆலிவ் ஆயிலில் நம்ம காலத்தில் விளக்கெண்ணெய் வச்சுருப்பாங்கல்ல. நம்ம சின்ன காலத்தில் விளக்கெண்ணெய் மண்ணெண்ணெய் ஊற்றி மண்ணெண்ணெய் பின்னாடி வந்துச்சு. மண்ணெண்ணெய்லாம் வர்ற காலத்துக்கு முன்னாடி விளக்கெண்ணெய் வச்சுருப்பாங்க. அதனால இதுக்கு பேர் விளக்கெண்ணெய்னு பேர். விளக்கெண்ணெய்னு இதுக்கு பேர் வச்சாங்க. விளக்கு எரிப்பதற்கு ஆமணக்கு எண்ணெய்னு அதுக்கு பேர். ஆமணக்கில் இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து விளக்கெண்ணெய்ங்கிற பேரால் மக்கள் ஏன் சொன்னாங்கன்னு கேட்டால், சின்ன சட்டியில் என்ன செய்வாங்க அந்த காலத்தில், ஒரு 60-70 வருஷத்துக்கு முந்தின ஆட்கள்கிட்ட கேட்டீங்கன்னா விவரம் தெரியும். வீடு வாசல்லாம் வீட்டு வெளிச்சத்துக்குலாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு மண்ணுனால சின்ன சிட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க, ஒரு திரியை முறுக்கி இப்படி ஓரமாக போடுவாங்க, அதில் கொளுத்தி விடுவாங்க. அது மண்ணெண்ணெய் மாதிரி பரவிக்கிட்டு போகாது, அது தெரியலே தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதனால் அந்த எண்ணெய் முடிகிற வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் விளக்குங்கிறது. அப்போ இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வந்து இந்த ஆமணக்கு எண்ணெய்க்கு பதிலாக ஆலிவ்னா ஜெய்தூன் எண்ணெய் என்ன செஞ்சாங்க, பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த எண்ணெய் அது என்ன ஆகும்னு கேட்டால், சமயத்தில் அப்படியே எண்ணெய் ஏற்றி விளக்கு எரிப்பாங்கள்ல, அது அணைக்காமல் படுத்துருவாங்க. வெளிச்சத்துக்கு விளக்கை கொளுத்துற வரைக்கும் ஓகே, முழிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம கவனமாக இருப்போம். நம்ம தூங்கும்போது என்ன ஆகும்னா, அந்த வெளிச்சம் இருந்துச்சுன்னு வைங்க, அந்த ஆலிவ் எண்ணெயுடைய ருசிக்காக வேண்டி எலி வரும். எலி என்ன செய்யும், எப்படி சுற்றிக்கிட்டே வருமா, அந்த எண்ணெய் ருசியாக இருக்கும். அப்படி அந்த மண் சிட்டியில் போய் என்ன செய்யும், நாக்கை வச்சு நக்கிக்கிட்டே இருக்கும். அது திரியை பிடிச்சிரும். திரி பிடிச்சிருச்சுன்னா சூடாக இருக்குமா, இழுத்துட்டு ஓடுனுச்சுன்னு சொன்னால் எங்கேயாவது குடிசையில் போட்டு கொளுத்தி விட்டு போயிடும். அது கொளுத்துறதுக்கு அது செய்கிறதில்ல. அது விளக்கெண்ணெய் ருசிக்காக வேண்டி அந்த எலி வந்து என்ன செய்யும், அந்த எண்ணெயை வந்து இப்போ நாக்கினால் நக்க ஆரம்பிக்கும். அப்படியே நவுண்டு போவோம். அந்த திரி இருக்குமா, திரியை பிடிச்சி கடிச்சு போடும். திரியை பிடிச்சோம்னா ஒரு பக்கம் திரியில் நெருப்பு இருக்கும், ஒரு பக்கம் நெருப்பு இல்லாமல் இருக்கும். அப்போ நெருப்பு இருந்தால் என்ன செய்யும், பதறிக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்குமா, ஓடி எந்த பக்கம் போடுதோ அந்த பக்கத்தில் எரிஞ்சு போயிடும். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு மதீனாவில் ஒரு வீடே எரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு எலியுடைய இந்த சேட்டையின் காரணமாக ஒரு வீடே முழுசாக எரிஞ்சு போச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எந்த விதமான நெருப்பு சம்பந்தமான விஷயத்தையும் அணைக்காமல் தூங்கக்கூடாது. பொதுவாக அந்த ஹதீஸை தனியாக சொல்கிறேன், சட்டமாக விளங்கிக்கணும். நம்ம அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, அடுப்பில் வந்து சமைக்குவாங்க. அடுப்பில் சமைக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டால், தீக்குச்சிலாம் இப்போ பரவலாக இல்லாத ஒரு காலம், தீலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சே தீ இல்லாத காலம்லாம் இருக்குது. பக்கத்து வீட்டில் நெருப்பு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் அடுப்பில் தீ எரிப்பாங்கல்ல, அதில் கொஞ்சம் கங்கு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கங்கு இருக்குமா, பக்கத்து வீட்டில் சமைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நெருப்பு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அது ஒரு கரண்டி மாதிரி கொடுத்து விடுவாங்க. அதில் 2 கங்கை போட்டு கொடுத்துடுவாங்க. அதை கொண்டு போட்டு அதை ஊதி பெருசாக்கி இவங்க நெருப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லா வீட்லேயும் அடுப்பில். அந்த மாதிரியான ஒரு காலத்துலலாம் என்ன ஆகும்னு கேட்டால், அதை அணைக்காமல் பச்சாங்கன்னு வைக்க, அதனால கூட தீப்பற்றி எரிஞ்சிடும்ல. தீக்கங்க அப்படி போட்டுவிட்டு, இப்போ நம்ம இந்த காலம் தீக்குச்சி தான். இப்போ நெருப்பு யாரும் கேட்டு வாங்குறதில்ல. இந்த தீக்குச்சியெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நம்ம தேவைப்படும் போது தீயை உற்பத்தி பண்ணிக்கிறோம். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நெருப்பு சம்மந்தப்பட்ட எதையும் அணைக்காமல் படுக்கக்கூடாது. தூங்கும்போது என்ன செய்யணும், அடுப்பு அணைச்சிடணும். அது மாதிரி விளக்கு அடுப்பில் விறகு தீ கங்குகள் இருந்தால் அதை அணைச்சிடணும். மண்ணெண்ணெயினால் இறங்குற மண்ணெண்ணெய் விளக்கு வச்சுருந்து ஒரு கரண்டு போச்சு, ஒரு மண்ணெண்ணெய் விளக்கை யூஸ் பண்ணியிருக்கிறிய, இப்போ படுக்க போகிறீங்கன்னா நைட் லாம்பு வேணும்னு வச்சிடக்கூடாது. மண்ணெண்ணெய் விளக்கு அணைச்சிடணும். ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்படி பரவணுச்சுன்னா கண்டுபிடிச்சிருவோம். தூங்கி இருக்கும்போது வாட்டுக்கு வந்து நம்ம மேலே படும்போது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். முக்கால்வாசி அழிச்ச பிறகு தான் நமக்கே விளங்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து நெருப்பு சம்பந்தப்பட்ட எதையுமே அணைக்காமல் நீங்கள் படுக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் அவர் உத்தரவு போட்டாங்க. அது சம்பந்தமான ஹதீஸ் என்னென்னு கேட்டால், இது புகாரில் 6293வது ஹதீஸில் இருக்கிறது. லா தத்ருக்குன் நார ஃபீ புயூத்திக்கும் ஹீன தனாமூன், நீங்கள் உறங்கும் நேரத்தில் உங்கள் வீடுகளில் நெருப்பை விட்டு வைக்காதீர்கள். உறங்காத நேரத்தில் நெருப்பு வச்சுக்கலாம். உறங்கும் நேரத்தில் அடுப்பாக இருந்தாலும் சரி, விளக்காக இருந்தாலும் சரி, நெருப்புங்கிற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. அதில் வந்து என்ன செய்யணும், கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது ஒரு விஷயம். அதே மாதிரி புகாரில் 6294வது ஹதீஸில் இருக்கிறது. அபு மூசா அறிவிக்கிறாங்க, இஹ்தரக பைத்துன் பில் மதீனத்தி அல அஹ்லிஹி மினல் லைலி, ஒரு இரவு நேரத்தில்
மதீனாவில் ஒரு வீடே எரிந்து போய்விட்டது. வீட்டு குடும்பத்தாரோடு சேர்ந்து மக்களையும் செத்து போயிட்டாங்க. வீடே எரிந்து போய்விட்டது. அதில் வீட்டில் குடியிருந்தாங்கல்ல அவங்களும் நாசமாயிட்டாங்க. இப்போ ஹுத்தீஸ பிஷானிஹிம் ஷானிஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. இந்த மாதிரி அந்த தெருவில் வீடு பற்றி எரிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிவிக்கப்படுது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னமா ஹாதிஹின்னார இன்னமாகி அதுவும் லக்கும், இந்த நெருப்பு என்பது உங்களுக்கு எதிரியாகும். நெருப்புங்கிறது உங்களுக்கு எதிரியாக நினச்சிக்கிறங்க. நெருப்புங்கிறது உங்களுக்கு பகைவன். இப்போ இதை நிமித்தம் நீங்கள் தூங்க போகும் பொழுது ஃபத்வியூஹா அன்கும், அதை முழுசாக அணைத்து விடுங்கள். நெருப்புங்கிறத வைக்கவே வைக்காதீங்க. தூங்க போகும்போது நெருப்புடைய சங்காத்தமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி புகாரில் 6295 சொல்கிறாங்க, வத்ஃபியுல் மிஸ் மசாபிக, விளக்குகளை அணைத்து விடுங்கள். இன்னல் ஃபோய்சிக்கத்துனா எலி ருப்பமா ஜர்ரத்தில் ஃபத்தீலத்தை, திரியை இழுத்து சென்று அகரக்கத்து அலல் வைத்து வீட்டார்களை எரித்து போட்டுவிடும் அப்படின்னு சொல்லி அதனால் விளக்கை அணைச்சிருங்க. நெருப்பே வச்சுக்கிறவனாங்கிறாங்க, விளக்கு அணைச்சிருங்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம காலத்தில் லைட்டெலாம் அணைக்க தேவையில்லை. நைட்டில் நம்ம இதில் நெருப்பு கிடையாது. வெளி லைட்லாம் போடுறோம்ல, அது லைட்டு போட்டுட்டு படுக்கலாம். ஏன்னா அது நெருப்பு கிடையாது. நெருப்பை கொண்டு எரியக்கூடிய விளக்குகளாக இருந்தால் அதில் வேறு மாதிரி ஒரு பொருள்களாக இருந்தால் அதெல்லாம் அணைச்சிடணும். நெருப்பு வரக்கூடிய எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக கூடுதலான சில விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.